சிறப்பான இந்த நிகழ்ச்சியில் சீரோடும் எழுச்சியோடும் ஒரு மகாநாட்டை போல ஏற்பாடு செய்வதற்கு தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர், தமிழக நிரந்தர முதலமைச்சர், என்றைக்குமே தமிழ்நாட்டை ஆளப்போகிற நம்முடைய சக்தியாக இருக்கிற முதல்வர் வெற்றித் தலைவருடைய தலைமையில் இன்று இவ்வளவு பேர் இங்கே இணைந்திருக்கிறீர்கள். கடலையா மக்கள் அலையா என்கின்ற அளவிற்கு நமது வெற்றிக் கழகத்துடைய தலைவர் இன்றைய முதலமைச்சர் அல்ல, என்றைக்கும் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சராக இருக்கிற தளபதிக்கு பின்னாலே இந்த கூட்டம் இன்றைக்கு இணைந்து பணியாற்றக்கூடியவர்களாக வருகின்றிருக்கிறீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே சில பேர் பேசுகிறார்கள், ஏன் இவர்கள் இங்கே வருகிறார்கள், துரோகிகளாக இருக்கிறார்கள் என்று கேட்கிறார்கள். நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். துரோகம் எங்கே நடைபெற்றிருக்கிறது என்று இங்கே காண வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகலாம் என்று கருதுகிறதுதான் எல்லோருக்கும் கருத்து வேறுபாடு இங்கே ஏற்பட்டிருக்கிறது. தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இன்றைக்கு வருகிறார் என்று சொன்னால் வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதியை நம்பினால் மட்டும்தான் நாடு வாழும், நாட்டு மக்கள் வாழ்வார் என்ற நம்பிக்கையோடு தான் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். புரட்சி தலைவரால் 1972 உருவான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கம். அந்த இயக்கம் தோன்றிய வரலாறு தீய சக்தியை, திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று உருவான இயக்கம். தலைவர் இருக்கின்ற வரை அந்த இயக்கம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது. இந்திய வரலாற்றில் ஒரு பிராந்திய இயக்கம் கட்சி தொடங்கிய உடனேயே பாராளுமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற வரலாறை படைத்த தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதன் பிறகு கோவை சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தல். இந்த 2 இடைத்தேர்தலுக்கு பிறகு 1977 இயக்கம் ஆரம்பித்த 5 ஆண்டுகளிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்து 11 ஆண்டுகாலம் தமிழகத்தை ஆட்சி செய்த அதன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆனால் இன்று அந்த வரலாறை உடைத்து ஒரு சரித்திர சாதனை படைத்தவர் புரட்சி தளபதி நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்பதை நாம் நன்கு அறிய வேண்டும். இயக்கம் ஆரம்பித்த 2 ஆண்டுகளிலே தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி ஒரு அரசியல் புயலை உருவாக்கி, ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கி இன்று ஆட்சி அதிகாரத்தில் இருந்து தமிழகத்திலே முதலமைச்சராக இருக்கிறார் என்று சொன்னால் அது சாதாரண மாற்றம் அல்ல, ஒரு தலைமுறை மாற்றம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசியல் மாற்றம் என்பது ஒரு தலைமுறை மாற்றம். அதேபோல தலைவருக்கு பிறகு இந்த இயக்கத்தை வழிநடத்திய தங்க தலைவி புரட்சி தலைவி அம்மாவுடைய கொள்கையும் அதேதான். தீய சக்தி திமுகவை ஒழிக்க வேண்டும் என்று நோக்கத்தோடு தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்த தலைவி தங்க தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு இந்த மேடையிலே வீட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுடைய துணையோடு 4 ஆண்டுகள் 2 மாதம் அம்மாவுடைய அரசு நடந்தது. இப்போது பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவரை நாங்கள் எல்லாம் சேர்ந்துதான் பொதுச் செயலாளராக உருவாக்கினோம். ஆனால் அவருடைய தவறான முடிவுகளால் இன்று இந்த இயக்கம் தள்ளாடி கொண்டிருக்கிறது என்பதற்கு இதுதான் மிகப்பெரிய உதாரணம். உண்மையை சொன்னால் துரோகி என்று சொல்கிறார். உண்மையை எடுத்து சொன்னால் யார் துரோகி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம் என்று சொல்வது சரியா என்று இந்த இயக்கத்திலிருந்து விலகி இந்த தமிழக வெற்றி கழகத்திலே இணைத்துக் கொள்ள வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனும் நினைத்து பார்த்துத்தான் இன்று புரட்சி தளபதி தலைமையை ஏற்று இங்கு இந்த இயக்கத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள வருகின்றிருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். 42 ஆண்டுகள் பல இயக்கத்தில் உறுப்பினராக இருந்து 25 ஆண்டுகள் தீவிர அரசியலிலே இருந்தவனான். பல்வேறு உள்ளாட்சிகளில் பல்வேறு பதவிகளில் இருந்து புரட்சி தலைவி அம்மாவர்கள் அடையாளம் காட்டப்பட்டு 5 ஆண்டுகள் போக்குவரத்து துறை அமைச்சராக பதவி கொடுத்து அழகு பார்த்த தாய் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். கரூர் சட்டமன்றம் என்று சொன்னாலே உங்களுக்கு நன்றாக தெரியும். அது தமிழக வெற்றி கழகத்துடைய வரலாற்றில் ஒரு கரும்புள்ளியாக இருந்தது கரூர் சம்பவம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 41 அப்பாவி உயிர்கள் இறந்தது தளபதி அவர்கள் கரூர் வருகையின் போது. அது மட்டுமல்ல, கரூர் சட்டமன்றம் என்பது
தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்களும் அரசியல் பார்வையாளர்களும் ஒட்டி நோக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருந்தது. ஏனென்று சொன்னால் அந்த தொகுதியில அதிகாரத்தினுடைய உச்சத்தில பல்வேறு பொய் வழக்குகளையும் பணத்திமிரில தன்னுடைய அதிகாரத்திலும் பணத்தை வைத்து ஜெயித்து விடலாம், ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து விடலாம் என்று சொன்னவர்களுக்கு மத்தியில மிகப்பெரிய போராட்டத்திற்கு இடையில நாம் வெற்றி பெற்றோம். இருந்தாலும் வெற்றி பெற்ற பிறகும் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை துறந்து இன்று தளபதி புரட்சி தளபதி தலைமையில இந்த இயக்கத்தில் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகி அத்தனை பேரும் இங்கே வருகின்ற தங்களை இதில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த அரசியலுடைய நிலை என்ன என்பது தெரியும். பொன்னியின் செல்வன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ரத்தத்தின் ரத்தங்களாக உறுதியான உண்மையோடும் ஓயாத உழைப்போடும் உழைத்த நிர்வாகிகள் இன்றைக்கு மக்களோடு மக்களாக களத்தில் நின்ற பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் தமிழ்நாட்டில் தன்னெழுச்சியோடு புதிய சரித்திரம் படைத்திட்ட தமிழக வெற்றிக் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொள்கின்ற இந்த இணைப்பு விழாவிற்கு வருகை வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மாபெரும் மாற்றத்தை நோக்கிய வெற்றி பயணத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள வருகை வந்திருக்கும் நம்முடைய கழக முன்னாள் அமைச்சர்களையும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களையும் மாவட்ட செயலாளர்களையும் வருகை வருவதை அன்போடு நான் வரவேற்கின்றேன். மாண்புமிகு நம்முடைய பொதுப்பணி மற்றும் மாண்புமிகு நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர், ஊரகத்துறை அமைச்சர், பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள், மாண்புமிகு பொதுப்பணி நெடுஞ்சாலை விளையாட்டுத்துறை அமைச்சர் அன்புசோர் ஆலவ அர்ஜுனா அவர்கள், வருவாய்த்துறை அமைச்சர் கே செங்கோட்டையன் அவர்கள், மருத்துவத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் அவர்கள், தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மாவட்ட கழகத்துடைய மரியாதைக்குரிய செயலாளர் அன்பு மாப்பிள்ளை, உங்களுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய முகமிகு பர்வேஸ் அவர்கள், மாண்புமிகு பால்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீ விஜயலட்சுமி அவர்கள், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் ரமேஷ் அவர்கள், சமூக மகளிர் நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி அவர்கள், சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன்ராஜ் அவர்கள், சுற்றுச்சூழல் அமைச்சர் மரியாதைக்குரிய ராஜு அவர்கள், போக்குவரத்து அமைச்சர் அன்புநம்பர் மரியாதைக்குரிய விஜய் தமிழர் பார்த்திபன் அவர்கள், மீன்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்ரீநாத் அவர்கள், முன்னாள் அமைச்சர் கரூரிலிருந்து இங்கே அனைத்தையும் அழைத்து வருகின்றக்கூடிய அன்பு சோழர் என்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள், முன்னாள் அமைச்சர் அன்பு சோழர் சிவரங்கன் அவர்கள், முன்னாள் அமைச்சர் எம்.எஸ்.எம். ஆனந்தன் அவர்கள், மரியாதைக்குரிய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் பி கே வைரமுத்து அவர்கள், மரியாதைக்குரிய ரத்தனோட சேகர் அவர்கள், மரியாதைக்குரிய இளம்பை பன்னீர்செல்வம் அவர்கள், மரியாதைக்குரிய சீனிவாசன் அவர்கள், என்னுடைய கரும்பூர் ராஜ்ய விடுதலை ராதாகிருஷ்ணன், என்னுடைய பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள், கரூர் மாவட்ட செயலாளர் மதியானம் உள்ளிட்ட எல்லா கழக நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் நாடாளுமன்ற சட்டமன்ற வேட்பாளர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அனைவருக்கும் அன்பான வணக்கம். இங்கே கூடியிருக்கின்ற ஒவ்வொருவருடைய முகங்களிலும் நான் பார்ப்பது ஒரு மகிழ்ச்சி, பார்ப்பது ஒரு மலர்ச்சி. காரணம், பழைய கழிவுகளும் புதிய தொழிலும் தான் ஒரு மலர்ச்சியை உருவாக்கும். பழைய கழிவு புதிய தொழில் என்பது இன்றைக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. நம் மண்ணின் மக்களுடைய வாசனையோடு திராவிட சட்டமன்ற தொகுதி மண்ணை வழங்கி மக்களை வழங்கி புதுக்கோட்டை மக்களை வழங்கி ஒட்டுமொத்த கருத்துக்களின் அடிப்படையிலே இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம். பொதுச் செயலாளர்களுக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சர்களுக்கும் அன்போடு சொல்வது, தேர்தலுக்கு முன்னதாகவே இந்த தலைமையுடன் கடுமையாக வலியுறுத்தினோம். தமிழக வெற்றிக் கழகத்தோடு நாம் கூட்டணி வைக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். தலைமை செவிமடுக்கவில்லை. தேர்தலுக்கு பின்னணி மக்கள் ஏகோபித்த ஆதரவை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். அதனால் நாம் தமிழக வெற்றிக் கழகத்துடைய அரசுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம். அதையும் செவிமடுக்கவில்லை. ஆனால் இதை செவிமடுக்காத அந்த தலைமை தனிப்பட்ட ஒருவர் இயற்கைக்கு முறையாக எந்த திராவிட முன்னேற்றக் கழகம் தீ சக்தி என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னாரோ அந்த தீ சக்தியோடு கூட்டு வைத்து ஆட்சி அமைக்க முயன்றதிலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை. கரெக்டா? திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டு வைப்பதற்கு யாருக்காவது உடன்பாடு இருக்கிறதா? இல்லை. ஆகவே இயற்கையாக உணர்வுகளோடு மக்களுடைய கருத்துக்களை கேட்டு
சரித்திரத்திலே நிலைத்துவிட்ட பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது போல எதிர்கொண்ட முதல் தேர்தலையே ஒட்டுமொத்த இந்தியாவையும் திரும்பி பார்க்க வைத்து தமிழ்நாட்டின் அரசு திசையை தீர்மானித்து அண்டை மாநிலங்களை அதிர வைத்திருக்கும் மக்கள் நிறைய மாற்றத்தின் சக்தி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் தன்னை இணைத்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கும் சகோதரர் டாக்டர் உங்கள் சி விஜயபாஸ்கர் மற்றும் சகோதரர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் சகோதரர் எஸ்.எம். ஆனந்தன், சகோதரி திருமதி வளர்மதி மற்றும் எங்களுடைய அமைச்சர் பெருமக்கள், எங்களுடையன்றதோட நம்மளுடைய அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மேடையிலே அமர்ந்திருக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும், தளபதி நெஞ்சில் கொடியோருக்கும், தோழர்களுக்கு, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு இந்த விழாவை நாங்க நீங்க எல்லாமே இணையிறது. மேடையில பாத்தீங்கன்னா நிறைய நிர்வாகிகள் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மேடையில இருக்கிறவங்க அதிகமான பேர் இங்க இருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தில் இருந்துட்டாலே மற்ற கட்சியில அது ஒரு பெரிய கூட்டமா நினைப்பாங்க. ஆனா இங்க மேடையில எல்லோரும் மாற்று கட்சியிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் திரும்பவும் வருகை என்று நான் வரவேற்கிறேன்.